தான் மழை பெஞ்சிருக்கு. ஏதோ ஒரு பருத்தி வஞ்ச போட்டு வெள்ளாம எடுக்கணுமாப்பா. அதனால ஏதோ இந்த கடவுள் இந்த வட்டம் பெஞ்சது நல்லதுதான். என்னப்பா உனக்கு அந்த 3 நாள் தேடிச்சிடுறேன். என்னப்பா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? எனத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போனா? ஆமா, செல்லு அடகு வச்சு இப்போ 10-15 நாள் ஆக போகுது. 10-15 நாள் ஆக போகுது. அம்மா 10-15 நாள் ஆச்சுல. எத்தனை கெடு சொன்னா? எப்பா நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு 10 நாளுக்குள்ள திருப்புன்னு சொன்னீங்க. ஆனா இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லாம இருக்கு. என் தம்பின்ட்டு ஏமாத்திட்டு போயிட்டீங்களா? எப்பா உன் தம்பி நீ நீங்க வாங்கின இல்லைன்னு சொல்லல. இப்போதைக்கு எங்கிட்ட காசு கைக்கு மைக்கும் இல்லாம இருக்கு. அதனாலதான் காசு இருந்தா வந்து கொண்டு வந்து கொடுத்துட மாட்டேனா? எப்பா ஏய் செல்ல உனக்கு எத்தனை கெடு சொன்னா? ஆமா 10 நாள் கெடு சொன்னீங்க. இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சு? இப்போ நீ 5 நாளைக்கு மேல ஆச்சு. அப்போ நீ அன்னைக்கு எவ்வளவு கேட்ட? அன்னைக்கு 5000 செல்லு 4000 கொடுத்து விட்டீங்க. 200 எக்ஸ்ட்ரா கொடுத்து விட்டான். ஆமா கொடுத்து. அந்த மரியாதைக்காச்சும் செலத்துட்டு போனாமா? இப்போ அவள காசு இருந்தாத்தான் நான் உங்களை தேடி வந்திருப்போம்ல. இப்போதைக்கு காசு இல்ல. அதனால நீ எங்க போய் அப்படி அலைஞ்சு வந்தா? இப்ப ஊருக்குள்ள கேட்டேன், முதல்ல போனேன். சரி, அங்க ஒரு ஆள் என்ன சொல்லிருச்சு, போய் தெற்கு தோரத்து பாடுறான்ட்டாங்க. சரி தெற்கு தோரத்து போயிட்டேன். சரி தெற்கு தோரத்து போனமே நானும் வெளியா அலைஞ்சு பார்த்தேன். மறுபடியும் ஊருக்குள்ள வந்தேன். அப்படியா? அந்த ஆள்கிட்ட கேட்டேன், இப்ப அங்க இல்ல வேற எங்க பாரு பாப்பேன். சரி வாடா தோட்டத்துல, அங்க தோட்டத்துல போய் பாடுறா, அங்க இருப்பாங்கடான்ட்டாரு. சரி அங்க இருந்து வாரே அதே மாதிரி நீ வந்துட்ட. ஆமா அப்பதான் வாரா. அந்த அப்பதான் மழை பெஞ்சிருக்கு. ஒரு வெள்ளம் பாண்டு ஒரு கூட பேசிக்கே வந்தேன். இல்லப்பா அன்னைக்கு என்ன சொல்லிட்டு வாங்கின? வா நீ சொன்னதுல ரைட் தான். இங்கிட்ட வந்து காசு இருந்தா உனைய தேடி நாங்க வந்திருப்பான். இப்போதைக்கு காசு இல்ல. இன்னும் ஒரு வாரம் போரு. ஏங்கடா இந்த செல்லுல நிறைய விஷயம் இருக்கு. நான் செல்லுலண்டா ஒரு நிமிஷம் கொடுக்கலாத பையன். இப்போதைக்கு என்கிட்ட கையில காசு இல்ல. அதனால எவ்வளவு வேமா திருப்பிடுவான். அதுக்காக வேண்டி நீ செல்லக்கல்ல எங்கிட்ட போட்டுறாத வச்சிடாத. முக்கியமான நம்பர் இதெல்லாம் இருக்க. இல்லப்பா 3 நாளா உனக்கு தேடிக்கே தெரிஞ்சேன். சரி ஆமா, அதுதான் இந்த விஷயமா தான் தேடி தெரிஞ்சேன். அப்படியா? நான் உனைய ரோட்ல கூட பார்த்தேன். வண்டியில போக்குள்ள நீ போன 2-3 வேலோட போன. நேற்று சாயந்தரம் உனைய பார்த்தனே, நீ என்னைய பார்க்கலன்ற. இப்பா நான் போவே வருவேன். நான் உன்னைய பார்க்கறது இல்ல. செல்ல என்னையத்தையும் திருப்ப வாரீங்க. செல்ல திருப்பணும்னா காசு இல்லப்பா. அதனால கொஞ்சம் பொறுப்பா ஒரு இல்லப்பா 12 நாள் ஆச்சு. முடியும்ன்றியா முடியாதுன்றியா? இப்ப திருப்பவும் கையில காசு இல்ல. அத்தியாச்சும் கேட்டிருக்கேன் ஒரு ஆள்கிட்ட ஊருக்குள்ள. எப்ப அது பேச்சு இல்லப்பா. உன்னைய மாதிரி 10 பேர்த்து எனக்கு சொல்லிருக்காங்க. நான் என்ன செய்யறது? ஏய் என்னப்பா சின்ன பையலா இருக்க, ஒரு விவரமான பையன், நல்லபடியா பைனான்ஸ் வேண்டீங்க, ஒரு செல்லு அடவு வாங்குறீன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்ட முட்டு கடுகடுன்னு பேசிக்கிருக்க. அப்புறம் எப்ப இப்படிலாம் இருந்தீங்களா? நான் ஊருக்குள்ள பைனான்ஸ் பண்ண முடியுமா? இல்ல செல்லு அடை வாங்க முடியுமா? அப்படியா? இன்னைக்கு கூட என்கிட்ட 10 செல்லு வந்துட்டு போயிருக்கு. சரி உன் செல்லுதே இப்ப என்கிட்ட ஒண்ணு இருக்கு. அத விக்கவா இல்ல நீ தாரியா? காசு தாரியா? ஏப்பா பொறுப்பா ஒரு 2 நாள் எங்கிட்டாச்சும் காசை பாத்துக்காரன். நீ ஓம் பாட்டில் அடவு வச்சுட்டாக்க. இதுல நிறைய நம்பர் இருக்கு. மெமரி கார்டுல நம்பர் இதுக்கெல்லாம் கிடக்கு. அதனால இப்ப இருக்கும் போக்குள்ள எதுவும் காணாம போயிடுச்சுட்டாக்கா அப்புறம் புதுச்செல்லு வாங்கிக்கலாம். நம்ம நம்பரை பார்க்க முடியாது. எப்பா 10 நாளைக்கு அப்புறம் தான் வட்டி ஏறிக்கே இருக்கேன். அப்படியா? ஆமா. இது என்னப்பா வட்டி போடுறீங்க உங்களுக்குள்ள? எங்களுக்குள்ள என்ன வட்டியா? உன்கிட்ட என்ன பேர் சொன்னா? ஆமா ஒரு 10 நாளுக்குள்ள திருப்பிட்டாக்கா அந்த செல்ல யாருக்காச்சும் கொடுத்து போடுவோம். அப்படி வைப்போம் சொன்னீங்க. ஒரு நாளையும் கெடு சொன்ன 2 நாள் ஆகி போச்சு. இப்ப என்ன செய்ய சொல்ற? எப்பா நீ சொல்றது நல்லதாத்தையும் தெரியுது. இப்போதைக்கு ஒரு ஆள்கிட்ட நீ வாங்கினாத்தேன். நான் வாங்கினதே இங்கே அந்த களை எடுத்தது இதுகளுக்கு வெள்ளாம வைக்கிறதுக்கு நான் காசு பார்த்த முடியாமல் இருக்கேன். இன்றைக்கே கொஞ்சம் கையில் காசு இல்லாமத்தான் அவனுக்கு அடகு வச்சான். நீ என்னமோ முடுவான் பண்ணி பண்ணுறீங்களாப்பா? நீங்கள் சின்ன பையன் கொஞ்சம் பொறுப்பாக ஏதோ பண்ணுவீங்கன்னு பார்த்தா அப்படி பண்ணிக்கிறீங்களாப்பா? ஏப்பா பையா? எப்பா இந்த பேச்சில் என்கிட்ட பேசாத. இப்போ உடனே எனக்கு காசு வேணும். காசு வேணுமா? வேணும் இப்போ டக்குன்னு எனக்கு வேணும். என்னப்பா பார்த்து போய் நான் வாங்க போகிறோமா தெரியல. சரி இப்போ ஊருக்குள்ளே போய் நீ என்ன பண்றேன்டாக்கா? நீங்க ஒரே முட்டுக்கடுன்னு பேசுற. நீ சின்ன பிள்ளைன்னு முளா கடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு. அதான் செல்லு வந்து நான் என்ன நினைச்சேன், இந்த துணி கடையில மாதிரி அம்மாக்களை போட்டு எப்பயும் வாங்கிக்கலாம் போல. இந்த 4000 ரூபாய் கொடுத்துருக்கேன். நீ 4000 என்னைக்கு கொடுக்குற அன்னைக்கு நம்ம 4000 வாங்கிக்கலாம்னு நான் நினைச்சேன். நீ எப்படி வேலை பார்த்துருக்க பார்த்தியா? என்னப்பா ஒரு துணி கடையில வாங்குறான், காசு இருக்கும் போக்குல கொடுக்குறான். இல்ல நான் டெய்லர் கடை வச்சிருக்கேன். இந்த தீபாவளி கொடுத்துட்டு அடுத்த தீபாவளி போய் எடுக்கலாம்ட்டு வந்திருக்கியா? என்னப்பா அப்படித்தான் நீங்க வச்சிருப்பீங்க நான் நினைச்சேன். இப்ப உன்டா நீங்க என்ன சொன்னா? 10 நாள் ஒரு நாள் கெடுவு 11 நாள். அதுக்கு மேல என்ன செய்யும்? செல்ல இப்ப விற்க போறேன். எனக்கு உடனே இப்ப காசு வேணும். அப்படியா? என்னப்பா அப்படி செஞ்சுக்கிறீங்க? ஒரு நிமிஷம் செல்ல மாத்தி விட்டுருவேன். ஏய் போறப்பா நீ ஒரு நல்ல வாயின்னு நினைச்சுக்கிறீங்க. என்னமோ அப்படி பண்ணிக்கிறீங்க. இப்ப எனக்கு செல்லு வேணுமாப்பா?
செல்லு இல்லாம நான் எங்க அப்பா எங்க மாமியாட்ட போய் நான் எங்க வசூடுறது எப்பா நான் வந்து பொருள் தான் வேணும்னு இருக்கா வேண்டியதான் நான் அதை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். இது வேற மாதிரி இருந்து அதுக்கு நான் உங்ககிட்ட போய் அடவு வச்சுக்கிறேன். நீங்க ஒரு பொறுப்பு வச்சிருப்பீங்க. அது வேணாக்கா பொறுப்பா வச்சிருந்தா 10 நாளைக்கு தான் வைக்க முடியும். அப்படி உங்ககிட்ட அது கொடுத்தா இப்ப 200 ரூபா அந்த அதுல வட்டி இருக்கு. ஆமா ஒரு நாள் கெடுவு சொன்ன வட்டிக்கேவே இன்னும் எவ்வளவு தரணும் எனக்கு வட்டி? இப்போ வட்டி வந்து நீ அன்னைக்கு எடுத்துக்கிட்டு தானே கொடுத்தீங்க. 200 ரூபா என்னமோ எடுத்துக்கிட்டு கொடுத்தீங்க. செல்ல இருந்தாப்பா நீ வந்து ஒரு 10 நாளுக்குள்ள கொடுத்துருங்க திருப்பிருங்க. இல்லைண்டாக்கா 11ஆம் நாள்டாக்கா வேற மாதிரி பேசுவோம்னு சொன்னீங்க. நாங்கள் தான் கண்டேன் என் துணி கடையில் மாதிரி கிடக்கேன். இது எங்கே ஓப்பதுன்னு நான் நினச்சிக்கிருந்தேன். நீ என்னம்மா புட்டு பண்ணி கடுகண்டு வச்சுக்கிருக்காப்பா. செல்லக்கல்ல எதுவும் பண்ணிவிடாதப்பா. ஊர்பட்ட நம்பர் இருக்குது ஊர்பட்ட சொல்லிருக்கு. என்னப்பா சொல்கிறது புரியுதா? அதனால நீ செல்ல வந்து எந்த காரணத்தை கொண்டும் மாற்றிவிடாத. புரியுதா? என்னப்பா ஆமாம் ஏய் இருப்பா நீ என்ன பண்ணுற ஒரு 2 நாள் பொறுப்பா. 2 நாள் இல்லைப்பா நாங்க பேங்க் மாதிரி லாக்கரா வச்சிருக்கேன். ஒரு சாவியை போட்டு திறக்க. அப்படியா? சேப்புக்குள்ள இந்த நேரம் பார்த்தா செல்லு சேப்புக்குள்ள தான் இருக்கு. எப்படி நாளைக்கு எங்கிட்ட வேற செல்ல கொடுத்து விட்டுறாங்கப்பா. ஏன் செல்லுண்டு இல்ல நாங்க அதுதான் நான் சொல்றேன். எடுத்துக்காட்டு சொல்றேன் பாரு. அங்க பேங்க் என்ன இது மாதிரி லாக்கர் மாதிரி வச்சிருக்கோம். செல்ல போய் அதுக்குள்ள கொண்டு போய் நான் கண்டே எதுவும் பேர வச்சு இதுல வச்சிருப்பீங்க. சேப்புல தான் கிடக்கு செல்லு. எப்ப காசு வச்சிருப்பீங்களா? எம்பிட்டு பேச்சு நான் கொல்ல பேச்சு வேணாம். இப்ப எனக்கு காசு வேணும். அவன் செல்ல தந்துடுறேன். என்னப்பா நீ காசு தந்துருக்கு இருக்கா? நான் யார்கிட்ட போய் என்னன்னு கேட்டு வாங்கி இது பண்ண போறேன்னு தெரியல. எப்படியாச்சும் இன்னைக்கு எனக்கு வந்து ஆகணும். அப்படியா? ஆமா இன்னைக்கு எப்படியாச்சும் எனக்கு சரி. இல்லண்டா நான் விட மாட்டேனாப்பா. இன்னைக்கு எனக்கு செல்லு வந்து ஆகணுமாப்பா. ஏப்பா இப்படி புடிச்சு வடிக்கு கேட்டுக்கிருந்தாக்கா நான் ஏனப்பா போய் காசு பாக்குறேன். என்ன ஒரு யூஸ் கூடாம கூட தோணிக்கிறேன். இன்னைக்கு எனக்கு வந்தே ஆகணுமாப்பான்றா. அப்படியா? இந்த செல்லு வேற இருக்குப்பா. வேண்டா இப்ப காசு கொடுத்து இப்ப உடனே எடுத்துக்க. அப்படியா? ஆமா என்ன சொல்ல முடியும். நம்பி ஒரு அங்கிட்டு ஒரு சோழியா வர போறேன் நானு. ஆமா நானும் இந்த 3 நாளுமே தேடித்தான் தெரிஞ்சேன். சரி என்கிட்ட சிக்கிட்ட. எனக்கு இன்னைக்கு ஒரு மூடி தெரிஞ்சு ஆனு. என்னப்பா அப்படி ஒரே புடிச்சு பிடிக்க மச்சம் கேட்டு செல்லு இன்னைக்கு ஒண்ணு காசு தான். உன் செல்ல அப்படியே ரிட்டர்ன் வாங்கி. ஏப்பா ஒரு காய் ஆக்கணும்டாலும் 3 நாள் 4 நாள் செல்ல. பூ போக்கணும்டாலும் பிஞ்சு பிடிக்கணும்டாலும் ஒரு 4 நாள் செல்ல. நான் ஒரு இடத்துல போய் காசு வாக்கணும்டாலும் 2 நாள் செல்லும்ல. நின்னுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கெடு சொல்லிருக்கும்ல. சொல்லிட்டு இருந்திருக்கா? நான் நினைச்சேன் எங்க போகுது செல்லு வச்சிருப்பான். இல்ல நம்ம தானே நம்ம வாய்ந்தானப்பா. ஒரு பொறுப்புலதான் வச்சு நான் என்கிட்ட மாமன் தெரிஞ்ச ஆளா இருக்க போய் தான் நாங்க இந்த 3 நாள் கெடுவா சொன்னான். வேற ஆளா இருந்தா அப்பே 10 நாள் கரெக்டா நைட் வாங்கி போயிடணும்ன்றியான். என்னப்பா அப்படி சொல்லிக்கிறீங்க? அப்ப செல்போனுக்கு இந்த மாதிரி காசு கொடுத்தாக்கா அந்த 10 நாள் ஓட முடிஞ்சாக்கா அந்த 11ஆம் நாள் திருப்பி ஆகணும் போல. அப்படி இல்லைன்னா வேற ஆளுக்கு மாத்தி பிடிங்க. ஏப்பா உங்களை நம்பி என்னப்பா இது பண்ணிக்கிறீங்க? இப்படி பயந்து நாங்க அன்னைக்கு இது பண்றது காசு கையிலும் இல்லாம ஒண்ணும் இல்லாம என்ன பண்ணி இது பண்ணப்பா. இன்னொரு நம்பர் இருந்து இன்னொரு போன் வச்சிருக்கியா? ஆமா இன்னொரு போன் வச்சிருக்கேன். அந்த ஆளு உங்க ஊருக்காரர் ஒரு ஆள் கொடுத்தாருக்கு போன் நம்பரை. சரி ஏன் செல்லு இருந்தா எடுக்க மாட்டேன். வேற செல்லு இருந்து போன் அடிச்சா எடுத்து அளவுண்டு என் குரலை கட்டணும் அப்படியே கட் பண்ணிட்டு. நானும் கண்டு இன்னொரு இடத்துல கந்து வச்சு வாங்கியிருந்தேன் 4000 ரூபாய். அந்த கந்து வெட்டிக்கார ஆளுல நினைச்சுக்கிட்டு நான் அந்த போன் நம்பர் பேசாம சொல்லியே தெரியும். நீ அப்ப உன் செல்லத்தை வேணாமா இல்ல நான் விற்கவா? ஏய் பொறுப்பா தம்பி இன்னொரு இடத்துல கந்து வெட்டி கூட இல்ல. அந்த கந்து வெட்டி இருக்கப்ப எனக்கு தெரிஞ்சு வச்சு நீ அங்க போன் நம்பர் அப்ப எல்லாத்தையும் இப்படித்தான் செய்வோல. இப்ப நான் கண்டேன் உன் செல்ல விற்கவா என்ன சொல்றேன். இப்ப எனக்கு இப்ப காசு வந்தே ஆகணுமாப்பா. அப்படியா? ஆமா சரி செத்தோட போரு. நம்ம இன்னொரு ஆள் இருக்காரு நம்மளுக்கு வேண்டிய ஆளு. அவரு அந்த அவரும் பைனான்ஸ் கொடுக்குறாள்தான். இந்த ஒரு லோகேஷன் ஒரு வய இருக்கான். அவன் கந்து வச்சு கொடுக்குறான். அவனை பார்த்து நான் கேட்டு கூட ஒரு 4000 எடுத்து இப்பவே வாங்கிக்க வாப்பா போவான். போய் உன் காசை கொடுக்காம அந்த செல்லை வாங்க முடியாம போகக்கூடாதுனாப்பா. செல்லை வாங்கினாக்க எனக்கு ஒரு மனசு